இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு தமிழ்? உன் தங்கச்சியை நினைச்சா? அவ கவலையும் இருக்கு. அதை தாண்டி அந்த வீட்ல நடக்கிறது நினைச்சாலே பயமா இருக்குமா? சொந்த வீட்லயே வருஷ கணக்கா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஜனமா கிட்ட கேட்டா போகட்டும் விடுன்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா கொள்ளையடிக்கிறாங்கன்னா வெறும் பணம் மட்டும் அவங்க நோக்கமா இருக்காது தமிழ். அவங்க மோசமான ஆளுங்க. கண்டிப்பா வேற ஏதாவது தப்பான நோக்கம் இருக்கும். எப்படிமா சொல்றீங்க? எனக்கு அவங்க எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு தெரியும் தமிழ். இப்ப இன்னும் அவங்க தப்பான ஆளுங்களா மாறி இருக்காங்க. மா, அதான் சொந்த வீட்லயே திருடுறவங்க அதை விட பெரிய தப்ப கூட அவங்க செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதை வச்சுதான் சொன்னேன். அதனால நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. ஜனாமாவை நல்லா பாத்துக்கோ. கரெக்டா சொன்னீங்கம்மா. அவங்க ஏதோ கண்டிப்பா பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் புரியுது. சீக்கிரம் அதையும் கண்டுபிடிக்கணும். திடீர்னு வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணை நீங்க இப்படி முன்னிறுத்துறது எங்களுக்கெல்லாம் சரியா படல மேடம். நாங்க உங்களை நம்புறோம் மேடம். நீங்க தான் இந்த கம்பெனியோட பிராண்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்புறம் உங்க பேரன் தானே வாரிசா வரணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணை உங்களோட அடுத்த வாரிசா கொண்டு வர்றது எப்படி மேடம் சரியா இருக்கும்? அதுவும் இல்லாம உங்க கம்பெனிலேயே உங்க பேரனுக்கு ஒரு சாதாரண வேலையை கொடுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். அது பிராண்டையும் நம்மளோட கம்பெனியையும் கொஸ்டின் பண்ற மாதிரில இருக்கு. ஒரு கம்பெனியோட எதிர்காலம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமை பொறுப்பையும் நம்பிதானே மேடம் இருக்கு. தமிழை நீங்க பிசினஸ் வாரிசா அறிவிச்சது ஒரு தற்காலிக முடிவுதான்னு நாங்க இத்தனை நாள் எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தோம். ஆனா சிபி சார் தானே உங்களோட ஃபியூச்சர். அவரு தானே நீங்க அத்தாரிட்டி ஆக்கணும். அதுதானே நல்ல முடிவு. ஓ, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களா? அது வந்து மேடம், ஸ்டாப் இட். யார் ஆபீஸ்ல வந்து யார முடிவு பண்றது? என்ன எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? என் கம்பெனியை எப்படி நடத்துறதுன்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டோ பெரிய பெரிய ஆட்களோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டோ இதை ஆரம்பிக்கல. என்னோட உழைப்ப மட்டும் நான் நம்பி இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் என் பேரை கேட்டாலே மரியாதை கொடுக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பு. ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியால தான் நீங்க, உங்களால இந்த கம்பெனி இல்ல. இந்த கம்பெனியால தான் உங்களுக்கு லாபம். உங்களால எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஷேர் டீட கேன்சல் பண்ணி இவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க. இப்பவே செட்டில் பண்ணிட்டு இவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சைன் வாங்கிட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நான் எப்படி இந்த கம்பெனியை நடத்துறேன்னு இவங்க வெளியே இருந்து பார்க்கட்டும். மீட்டிங் ஸ்டாண்ட். மேடம் ப்ளீஸ், நாங்க என்ன சொல்ல வரோம்னா, வினோத் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? ஜனாமா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கம்மா ப்ளீஸ். வாங்க ஜனாமா. மாமா, இது உங்க வேலையா? இல்ல மாப்ள. ஏன் மாமா இப்படிலாம் பண்றீங்க? பார், எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜனாமா. ஏன் நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை தானே இது. நீங்க இவ்ளோ நேரம் பேசுனீங்களே,
பதிலுக்கு ஒரு வார்த்தை அவங்க ஏதாவது பேசுனாங்களா? எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கிறவங்க எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கலாம்? அம்மா, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல? சொல்லுங்க ஜனாமா, எனக்கு அந்த உரிமையை நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல. என்ன தமிழ் இப்படி கேக்குற? அப்ப நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க ஜனாமா. சொல்லு. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல ஜனாமா? தமிழ், நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி. உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்தவித ரத்த சொந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வாரிசா யோசிச்சா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? எல்லாருக்கும் கோவம், பொறாம எல்லாம் வரதானே செய்யும். இதனால உங்க ஃபேமிலிலயும் பிரச்சனை வரும் ஜனமா, கம்பெனிலயும் குழப்பம் வரும். அதே மாதிரி சிபி சார ஒரு அளவுக்கு மேல இறுக்கி பிடிச்சா அவரும் நழுவி தானே போவாரு ஜனமா. அவர் ஃபாரின்ல இருந்து நீங்க எதுக்கு வர சொன்னீங்க? கம்பெனில அவரை ஒரு ஆளா ஆக்கணும், பிசினஸ்ல உங்களுக்கு அடுத்து அவரை உருவாக்கணும்னு தானே. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சாதாரண எம்ப்ளாயியா கம்பெனில வச்சிருந்தா அவரு எப்படிமா அந்த பொசிஷனுக்கு வருவாரு? நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி கேட்டதுனால இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகே மேடம். ஆமா. ஆனா எங்க டீடை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. நான் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும். ஓகே மேடம். ஓகே மேடம். கோயில் மாடு மாதிரி தலையாட்டுறானுங்க பாரு. போச்சு, எல்லாம் போச்சு. பொறுமையா யோசிச்சு பார்த்ததுல நீங்க சொல்றது ஒரு வகையில எனக்கு சரின்னு படுது. அதனால நான் சிபிக்கு அத்தாரிட்டி கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா சிபி இந்த கம்பெனில எனக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க மாட்டான். தமிழுக்கு அடுத்த பொசிஷன்ல தான் இருப்பான். ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து உங்ககிட்ட நான் அப்டேட் பண்றேன். அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இங்க பாரு ஜானு, நீ ஜாலியா வீட்ல டிவி பார்த்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணு ஜானு. எங்கேயாவது வேர்ல்ட் டூர் போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் அரேஞ்ச் பண்றேன். சரி, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நிறைய ஒர்க் பிரஷர் வரும். எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் எப்படி தனியா? ஜானு, நாங்க தனியா இல்ல. ஆடிட்டர் இருக்காரு, மேனேஜர் இருக்காரு, நம்ம வினோத் இருக்காரு. எந்த டவுட்டா இருந்தாலும் நாங்க அவங்க கிட்ட கேட்க போறோம். சிம்பிள். அதுக்கு மேலயும் வேணும்னா உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறோம்.